இந்த ஜென்சி மீட்டப்பை சேர்ந்த பையன் ஒரு பையன் சொல்ற அப்படி டிஎம்கேல அதே ஊழல் லஞ்சம் இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப எல்லாம் பார்த்தா ஆட்சி சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ற அப்படி. இதே டிவிக்குள்ள நடக்கிற விஷயங்களும் இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்க எது வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதே டிவிகேவுக்கு நடந்துச்சுன்னா தவறு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றீங்க. ஆனா டிஎம்கேவுக்கு ஆட்சியே பண்ண தெரியல அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்ற அப்படி. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, அதுதான் வேணும். ஏன்னா தவறு செய்யறேன்னு தான் உணர்ந்து நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திக்கிடுவாங்க. ஆனா டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல 7 கோடி மக்கள் இருக்காங்க, 10 கோடி மக்கள்ல எங்கேயோ ஒருத்தர் பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது இயல்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கும், ஆமா நாங்க செஞ்சது தப்பு தான், தவறுதெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் அந்த தவறு நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இனிமேல் கரெக்டா இருக்கேன்னு சொல்லி வாய்ப்பு கேட்கறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா நான் செய்யற தப்புக்கு நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே முடியாது. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. 35% மக்கள். அதனாலதான் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்பயுமே இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்பயும் சொல்றேன் டிவிகே தான் பெஸ்ட் அப்படின்னா மக்கள் நினைப்பாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? மற்ற எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது டிவிகே ஆட்சி மட்டும்தான் பெஸ்ட். நன்றி.